மலை கிராமத்துக்கு போயிருக்க இங்கே மொத்த குடும்பத்துக்குமே பெரிய அதிர்ச்சியே அங்கே இருக்க மக்களாலையும் அந்த மக்களுக்கு இருக்கிற கஷ்டத்தாலையுமே வந்திருக்கு. அங்கே இருக்க நிறைய வண்டுகள்னால ஒவ்வொருத்தவங்களுமே பாதிக்கப்படுறாங்க. கடைசியில் ராஜாங்கமும் இதனால் பாதிக்கப்பட வேற வழி இல்லாமல் ராஜாங்கத்துக்கு வந்துட்டு மருத்துவம் வந்துட்டு பார்த்தே ஆகணும். அதனால் அதை வந்துட்டு அவங்கள காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தால் இப்போது தமிழ்ச்செல்வி அதுக்கு பிறகு ராஜாங்கம் செய்து இவங்க எல்லாருமே அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. ஈஸ்வரி சாவுத்திரின்னு ஒருத்தரையும் விடலை. தாமரை வரைக்குமே இங்கே எல்லாருமே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி தேவைப்பட்டே ஆகுது. நிச்சயமாக அவங்கள இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும்னா மலைக்கு மேலே இருக்க அந்த முனிவரை போய் பார்த்தே ஆகணும். அவர்கிட்ட தான் அதுக்கான மருந்தும் இருக்குது அப்படின்ற ஒரு முடிவோட இங்கேருந்து கிளம்புறாங்க. ஊர் மக்களில் இருக்க சில பேர் சொன்னதுக்காக. ஆனால் அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் மனம் இறங்கி வரமாட்டார் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் தான் எல்லாருமே கிளம்பி அந்த மலை கிராமத்தில் இருக்க மலைக்கு உச்சியில் இருக்கவங்களை வந்துட்டு பார்க்க போகணும்னு முடிவோட கிளம்புறாங்க. திரும்ப அந்த வண்டால பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமா உயிர் வந்துட்டு இருக்காதுன்றதையும் சொல்லிடுறாங்க. இதுக்காகவே தான் அந்த மலை உச்சிக்கு நாங்கள் யாருமே போகிறதில்ல, அவரை பார்க்க நாங்கள் உட்படுறதும் கிடையாது. இந்த கிராமத்துக்குன்னு ஏதாவது விடிவு காலம் வராதான்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோன்னு ஊர் மக்கள் சொல்ல, இதை கேட்டுட்டு ராஜாங்கம் தமிழ்ச்செல்வி செய்து 3 பேருமே கிளம்புறாங்க. தமிழ்ச்செல்வி சொல் பேச்சை கேட்காம தான் கிளம்புறாங்க. இவங்க எல்லாமே கிளம்பிட்டு மலை உச்சிக்கு போகும்போது நிறைய தடைகள், நிறைய தடங்கல்கள், பல பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சந்திச்சு ஒரு வழியாக அந்த ஊருக்கு போய் சேரவும் செய்கிறாங்க. வந்திருக்கவங்களை பார்க்குறதுக்கு இங்கே அந்த முனிவர் வந்துட்டு முற்படவே இல்லை. ஏன்னா முனிவர்னு சொல்கிறத விட அவர் வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சவர், பல விஷயங்களையும் அறிஞ்சவர், இப்படி எல்லாமே அவருக்கு தெரியும். அவரை பார்க்குறதுக்காக போகும்போது அவர் பார்க்குறதுக்காக வரவே இல்லை. ஐயா, உங்களுக்காக ஒரு ஊரவே காத்துக்கிட்டு இருக்கு, ஆனால் நீங்கள் இப்படி அந்த ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லி நீங்கள் மலை உச்சியில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இதை நாங்கள் தெரிஞ்சே ஆகணும். உங்களால் பல உயிர்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச மருத்துவத்தை செஞ்சீங்கனாலே அவங்க உயிர் பெறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பல மக்கள் அழிஞ்சு போயிட்டுருக்காங்கன்னு சொல்ல, அது அவங்க செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த முனிவரும். என்ன ஐயா இந்த நேரத்தில் பாவம் அப்படி இப்படி நல்லா பேசிக்கிட்டு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது, நான் அந்த ஊருக்கு பாறைய மாட்டேன், காலடி எடுத்து வைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இருக்க தமிழ்ச்செல்வி, ஐயா கொஞ்சம் மக்களுக்காகவும் அதை அங்கே வாழ்கிற குழந்தைங்களுக்காகவும் நிறைய பெண்களுக்காகவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்லும்போது, தமிழ்ச்செல்வியை ஒரு கணம் பார்க்குறவர், இங்கே என்னையை தேடி எதுக்காக வந்தீங்க? மருத்துவ உதவி செய்ய வந்த இந்த பொண்ணுக்கே எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்ல, மருத்துவ உதவி பண்ணுறதுக்காக தான் எங்கள் தமிழ்ச்செல்வி வந்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு எங்கள் செய்தி கேட்குறாங்க. எல்லாம் அறிஞ்சவன், எனக்கு இது தெரியாதான்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. சரி அதெல்லாம் விடுங்க, நீங்கள் வாங்க செய்யா, எங்கள் அப்பாவை வேற இங்கே வண்டு வேற கடிச்சிருக்கு, தயவு செஞ்சு அவருக்காவது நீங்கள் மருத்துவம் பாருங்கள், அதுக்கு பிறகு நீங்கள் கீழே வாங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது, என்னால் யாருக்கும் எந்த உதவியையும் செய்ய முடியாது அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க. இவ்வளோ தடைகள், இவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி வந்த தமிழ்ச்செல்வி இதையும் சமாளிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஐயா தயவு செஞ்சு எனக்காக வாங்கய்யா அப்படின்னு சொல்ல, நிச்சயமாக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அந்த முனிவரை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. நான் அவர் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. கடைசியில் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறாரு, என்னால் அந்த மலை கிராமத்துக்கு வர முடியாது, ஆனால் என்னால் அந்த மூலிகையை சொல்ல முடியும். அந்த மூலிகையை பறிக்கிறது ரொம்ப கஷ்டம், அங்கே தான் நிறைய வண்டுகளே இருக்குது. அந்த மூலிகையை பறித்து கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மருந்து, இந்த பூச்சிக்கடிக்கான வைத்தியத்தை என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. தமிழ்ச்செல்வி நான் போகிறேன்னு சொல்லி இங்கே சொல்லும்போது அதுக்கு செய்து தடுக்கவும் செய்கிறாங்க. கர்ப்பமாக இருக்க இந்த நேரத்தில் உன்னால் எப்படி போய் அந்த இலைகளை வந்துட்டு பறிச்சுட்டு வர முடியும்? அந்த மருந்தை உன்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல, என்னால் முடியுங்க நான் போகிறேன்னு சொல்லும்போது, இல்லை நானே போகிறேன்னு இங்கே செய்து சொல்கிறாங்க. இல்லைப்பா அந்த பொண்ணை போகட்டும்னு சொல்ல, இல்லைங்க ஐயா அவள் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்ல, கர்ப்பமாக இருக்கிறனால தான் நானும் அந்த பொண்ணை அனுப்புகிறேன். அந்த பொண்ணு இங்கே வரும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நிச்சயமாக அந்த பொண்ணால் இங்கே பெரிய ஒரு மாற்றமே ஏற்பட போகுதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் முனிவர் சொன்னதையும் ஏற்றுக்கிட்டு தமிழ்ச்செல்வி அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க மூலிகையெல்லாம் பறிக்கிறதுக்கு. மூலிகை பறிக்கிறதை தாண்டியும் பல தடைகளை தாண்டியும் தான் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பறிச்சுட்டு வரவும் செய்கிறாங்க. தமிழ்ச்செல்விக்காக ஒவ்வொரு நொடியும் அதை காத்துக்கிட்டே இருக்காங்க. தமிழ்ச்செல்வி எப்போ வருவான்னு. அதுக்குள்ளே ராஜாங்க மயக்க நிலைமைக்கு போகவும் செஞ்சிடறாரு. இங்கே அப்பாவுக்காக ஒரு பக்கம் யோசிக்க, தமிழ்ச்செல்விக்காக இன்னொரு பக்கம் கவலைப்பட, இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே தமிழ்ச்செல்விக்கு குழந்தைக்கு எதுவும் ஆடக்கூடாதுன்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்க, முனிவர் இதெல்லாம் பார்த்து உன் மனைவிக்கு எதுவும் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி கொஞ்ச நேரத்திலேயே வந்து சேரவும் செய்கிறாங்க. அவங்க கொடுத்த அந்த மூலிகையை கொண்டு அந்த பூச்சிக்கடிக்கான மருந்தையும் பார்த்து எல்லாத்தையுமே சரி பண்ணவும் செய்கிறது மட்டும் இல்லாமல், இவன் உங்கள் வாழ்க்கைக்கு கிடைச்ச முக்கியமான ஒரு விஷயம், இந்த
மலை கிராமத்துக்கு சாபம் யாரால் வந்ததோ அவங்களாலே தான் இந்த சாபமும் தீரப்போகுதுன்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாப்பா, இதெல்லாம் நான் உனக்கு சொன்னால் புரியாது. இந்த கிராமத்துக்கு சாபம்னு ஒன்று ஏற்பட்டதே இந்த பெண்ணால் தான். இப்போ இதே பெண்ணால் தான் இந்த சாபமும் தீரப்போகுது. அதுதான் விதி. இந்த விதியை மாற்றியமைக்க யாராலும் முடியாது. முதல்ல விரைவாக இந்த மூலியை எடுத்துக்கிட்டு கீழே போங்கன்னு சொல்லவும் செய்கிறாரு முனிவரும். முனிவர் சொன்னதை கேட்டுட்டு இங்கே கீழே எடுத்துக்கிட்டு கிளம்ப போகிற நேரத்தில் முனிவர் சொல்கிறாங்க, அம்மாடி, நீயும் குழந்தைங்களும் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க. நீ நினச்ச பலனை அடைவ, நினச்சதை நீ செய்வ, நினச்ச மாதிரியான வாழ்க்கையை நீ வாழுவ அப்படின்னு இங்கே ஒரு வரமும் கொடுக்க செய்கிறாங்க. முனிவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு அங்கேருந்து எல்லாமே கீழே இறங்கி போகிறாங்க. அந்த மூலிகையை வந்துட்டு நிறையவே எடுத்துக்கிட்டு ஊரில் இருக்க எல்லாருக்குமே அதை கொடுக்கவும் செய்கிறாங்க. தமிழ்ச்செல்வி இந்த ஊருக்கு வந்ததுனால தான் இப்போ எங்கள் ஊருக்கே ஒரு வெடிவு காலம் பிறந்திருக்கு. எங்களுக்கு வந்த சாபக்கேடு இதோட முடியுதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க வண்டுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் தொடங்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க சேதுவுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு கலக்கம், அதே நேரத்தில் நம்ப முடியாத ஒரு பார்வை எல்லாமே ஏற்படுது. தமிழ்ச்செல்வியை ஊரே கொண்டாடுது. ஆனால் நம்ம வீட்டில் அவளை கொண்டாடுறதுக்கு மறுக்கிறோம் இல்லைன்னு எங்கள் அப்பத்தாவும் சொல்கிறாங்க. அம்மாச்சி சொன்னதை கேட்டதுமே, இல்லைம்மா, இதுக்கப்புறமா நான் எதுக்காகவும் தமிழையும் இனி சேதுவையும் பிரித்து வைக்க தயாராக இல்லை. தமிழும் தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர்கிற குழந்தையும் தான் இனி நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. ராஜாங்க சொன்னதை கேட்டதும் அம்மாச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த நேரத்தில் நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன்னு சொல்ல, என்ன பார்த்தா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தமிழ், நீ தான் முதல்ல நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்ல, அம்மாச்சி எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க, இல்லடி, நீ முதல்ல உண்டாயிருக்கதை நினச்சி சந்தோஷப்பட்டேன். ஆனால் அன்னைக்கு ஸ்கேன் பண்ண வந்தபோது டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தல்லன்னு சொல்ல, ஆமான்ற மாதிரி தமிழ்ச்செல்வி பயத்தோட பார்க்க, அது ஒன்றும் இல்லடி, உன் வயிற்றில் வளர குழந்தைய பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுவும் உனக்கு ஒத்த குழந்தை இல்லடி, ரெட்டை குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னதுமே, என்ன அம்மாச்சி சொல்கிறீங்கன்னு எங்கள் தமிழ்ச்செல்வி வாயை பிளந்தபடி நிற்க, சௌத்ரி, தாமரை, ஈஸ்வரின்னு எல்லாருக்கும் அதிர்ச்சி தாங்காமல் நின்றுட்டு இருக்கேன். அம்மா என்னம்மா சொல்கிறேன்னு ராஜா கேட்க, ஆடா ஆமாய்யா, நம்ம வீட்டுக்கு ரெட்டை பிள்ளை வரப்போகுது. அந்த பிள்ளையில வச்சு இங்கே தமிழையும் செய்தி ஒன்று சேர்த்தலான்னு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி நாம் வந்து ட்ரிப்பே அவங்கள ஒன்று சேர்க்கும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லும்போது தமிழ்ச்செல்வியை தூக்கி வச்சு ஒரு சுத்த டே பார்த்துடா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சேதுக்கிட்டேன் தமிழும் சேதுவும் இங்கே வந்ததுக்கு ஒன்று சேர்ந்ததே சந்தோஷம் தானே மோகனை நினைக்கவும் செய்ய எல்லாரும் ஊர்க்காரவங்க கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஊர்லேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க. ஜெனிஃபர், உனக்கு ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாதன்னு சொல்ல, நல்ல வேலை, இல்லைனா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது. தமிழ்ச்செல்வியால் தான் இப்போ இந்த கிராமத்துக்கு பெரிய நல்லதே நடந்திருக்குன்னு ஊர் மக்கள் நம்பவும் செய்கிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லை, அவர் முனிவர் மேலே இருந்தபடி யோசிக்கிறாரு. உன்னால தானே தாயி இந்த கிராமத்துக்கே பெரிய சாபக்கேடு வந்தது. உனக்கு பண்ண துரோகத்துக்கு இந்த மலை கிராமம் அனுபவிச்சதெல்லாம் போதும். ஆனால் இதுக்கப்புறம் இந்த மலை கிராமம் இனி உன்னால் சந்தோஷமாக இருக்க போகுது. அது வரைக்கும் சந்தோஷம்தான் தாயி அப்படின்னு பழைய வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சில நினைவுகளோட முனிவர் யோசனையோடையே இழந்தபடி பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே தமிழ்ச்செல்வி குடும்பம் எல்லாரும் சந்தோஷமா அந்த ஊரை விட்டு கிளம்பவும் செய்கிறாங்க.